வணக்கங்க. அங்கன்வாடி அழகான பள்ளிக்கூடம் ஓகேங்களா? அந்த பள்ளிக்கூடத்தில என் பொண்ணு வந்து 2 1/2 வயசு பொண்ணு வந்து தினமும் வந்து படிச்சுட்டு நம்மளோட வீடு கிருஷ்ணாபுரம் அப்படின்ற வீட்டுக்கு வந்து தினமும் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணிட்டு வந்துருவாங்க. எங்க அப்பா தான் தினமும் வந்து டூ வீலர்ல கூட்டு போயிட்டு வருவாங்க. அந்த டூ வீலர் வந்து எக்ஸலுங்க. ஆ டிவிஎஸ் எக்ஸல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த வண்டிங்க. அந்த வண்டியில தான் இப்போ ஓட்டிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து முடிச்சுட்டு வெளிய வராங்க பார்த்தீங்களா? வெறும் மண் ரோடுங்க. மண் ரோடு அரசாங்க பதிவேட்டிலேயே இந்த ரோடு வசதி வந்து அரசாங்க பதிவேட்டிலே ரோடு இல்ல. இந்த கிராமத்துக்கு வந்து கவுனப்பள்ளி என்ற கிராமத்துக்கு வந்து ரோடே இல்லைங்க. ஆனா கவர்மெண்ட் வந்து லேண்ட் அலோகேட் பண்ணிட்டு கிராமத்துக்கு வீடு மனை பட்டா வந்து குடுத்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து 35 வருஷம் வந்து வீட்டு மனையில இருக்காங்க. ரோடு இல்லாம வெறும் குண்டும் குழியுமா இருக்குங்க. 35 வருஷமா வந்து இன்னைக்கு வரைக்கும் ரோடு போட்டு முடியலைங்க. கிட்டத்தட்ட கலைஞர் ஐயா வந்தாங்க, ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, ப்ளஸ் வந்து எடப்பாடி வந்தாரு. அதுக்கு பின்னாடி ஸ்டாலின் ஐயா வந்தாரு. இன்னைக்கு வந்து சிறு திரு சிஎம் விஜய் அவர்களும் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இத்தனை முதலமைச்சர்கள் மாறியும் இந்த கிராமத்துக்கு வந்து இன்னும் சாலை வசதியே வரலைங்க. அப்ப எந்த மாரி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா எல்லாமே பட்டா லேண்டு. பட்டா லேண்ட் இருக்கிறதுனால யாருமே வந்து நான் கிஃப்டட் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெண்டிங்ல இருக்காங்க. அதனால இந்த சாலை வசதியில போயிட்டு வர்றது, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது மழை காலத்துல கீழ விழுறது, அடிபடுறது, இந்த மாரி வந்து நெறைய இன்ஜூரி ஆயிட்டே இருக்குங்க. ஓகேங்களா? இந்த மாரி குண்டும் குழியும் இருக்கிறதுனால, என் பொண்ணுக்கு வந்து அடிபட்டுருக்கு. அதனால தான் நான் இந்த வீடியோவ மேக் பண்ணி போட்டுருக்கேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல குண்டும் குழியும் மெயின் ரோடு அட்டாச்மெண்ட் ஆகுற இடங்க. எவ்வளோ பெரிய அடிபட்டுருக்கு. கொஞ்சம் ஏமாந்தா பாருங்க தெரியுதுன்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. மூக்கு கிட்ட அவ்வளோ பெரிய அடிபட்டுருக்கு. கொஞ்சம் ஏமாந்தா கண்ணுக்கு அடிபட்டிருந்தாக்குல கண் பார்வை வந்து கூட இழந்திருக்க அளவுக்கு ஏற்பட்டிருக்குங்க. ரத்தம் நிக்காம வந்துன்னுருந்தது. குணா ஹாஸ்பிட்டலுக்கு ஒசூர்ல இருக்க குணா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்குங்க. கிட்டத்தட்ட 3 தையல் போடணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தையல் போட்டிருக்காங்க. தையல் போடணும் அப்படின்னு சொல்லி 3 தையல் போட்டிருக்காங்க. அப்போதான் வந்து குணமடையும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஏமாந்து கண்ணுக்கு எதனா பட்டிருந்தா யாருங்க பொறுப்பெடுத்துக்கணும்? இந்த சின்ன சின்ன விபத்துங்க பெரிய வந்து விபத்தா கன்வெர்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து ஒரு ரோடு ஒண்ணு போட்டு குடுக்கணுங்க. கவர்மெண்ட் அலோகேட் பண்ணி குடுக்கணும். கவர்மெண்ட் வந்து என்ன கேட்குதுன்னா, சார் யாரும் கிஃப்டட் பண்ணி குடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. அதனால எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாரு. "அப்பா நம்மளுடையது நம்ம அமௌண்ட்ன்றது குடுக்கறது வேண்டாம். நம்மளது லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட்லேருந்து 3 சென்ட் லேண்ட வந்து இப்போ போற ரோடு அவங்க எடுத்து குடுத்தாங்க அப்படின்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாரி நம்ம போட்டு 3 சென்ட் லேண்ட வந்து நம்ம எழுதி குடுக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க கவுனப்பள்ளி கிராமத்துக்கு. ஓகேங்களா? பாருங்க ரெக்கார்டு கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண ரெக்கார்டு. அ இந்த மாரி விஷயத்த வந்து சொல்றாருங்க எங்க அப்பா. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கும் குடுக்கலாம். இப்போ வந்து கூகுள் மேப் மூலியமாவும் அந்த ரோடு வந்து எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு மென்ஷன் பண்ணி ஏன்னா கூகுள் மேப் எப்படி இருக்கு அப்படின்றது பக்கம் தான் இருக்கு. ரொம்ப கிட்ட தான். ஆனா அந்த கிட்டன்றதுக்கு கிட்டத்தட்ட 35 வருஷமா அந்த ரோடு வசதி இல்லாம ஒரு கவர்மெண்ட் அலோகேட் பண்ணி இருக்கிற ஒரு வீட்டு மனைங்க. அந்த வீட்டு மனைக்கு வந்து கவர்மெண்ட் அலோகேட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ரோடு கூட அரசாங்க பதிவேட்டுல இல்ல. இன்னைக்கு வரைக்கும் பட்டா லேண்ட்ல போயிட்டு இருக்காங்க. இந்த விபத்து வந்து மத்தவங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்றதுனால தான் எங்க அப்பா ஒரு 3 சென்ட் நம்ம குடுக்கலாம் நம்மளுடைய பங்கு. பிளஸ் வந்து மத்தவங்களும் குடுக்குறோம்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து சீக்கிரமா முடிச்சு குடுங்க அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ மூலியமா உங்களுக்கு தகவல் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கூகுள் மேப்ல பாருங்க. அந்த டைம்ல இருக்கிறது கட்டிடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கன்வாடி கட்டிடம் இதுங்க. அந்த இடத்துல கிராமம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரோடு வசதி இல்லாம கிராமம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு நீங்க வீடியோ பார்த்தீங்களே அது இன்னைக்குது. இப்ப இருக்க தற்போது நிலை. இது வந்து கூகுள் மேப்ல சில ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்குதுங்க. அப்படி இருந்த கிராமம் இன்னைக்கு வரைக்கும் அதே போல தான் இருக்குங்க. சாலை வசதி இல்லாம, கழிவுநீர் போறதுக்கு வசதி இல்லாம அப்படியே பெண்டிங்ல இருக்குங்க.